ஹாய் உறவுகளே, இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் மட்டும் கை வச்சிங்க அப்படின்னா நாடு வந்து என்ன ஆகுனே தெரியாது, ஆட்சியே கலைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி அதிபயங்கரமாக ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். ஏன்னா இவங்க இப்படி சொல்கிறாங்களே என்னவா இருக்கும் அப்படின்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம குடிமகன்லாம் இருக்கார் இல்லைங்களா, அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து நான் 300 மூட்டை சுமக்கிறேன், அதனால் வந்து குடி இல்லைன்னா எங்களால் வாழவே முடியாது, என்ன டவுன் ஏரியா பக்கத்தில் தான் இருக்கக்கூடாது, மற்ற இடத்துலலாம் இருக்கலாம்ல, இதில் மட்டும் கை வச்சிங்க அப்படின்னா நாங்களாம் உழைக்கிறவங்களாம் என்ன ஆகிறது அப்படிங்கிறாங்க. நான் ஒன்று தெரியாமல் கேட்குற மக்களை, அதுக்கு வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய கருத்து கணிப்பு வந்து நான் அதில் பதிவிடுறேன். இப்போ வந்து இவங்க ஆண்மங்கள்லாம் நாங்கள் வேலைக்கு போகிறோம், கஷ்டப்படுறோம், எங்களுக்கு உடம்பு வலிக்குது அப்படின்றாங்களே, என்றைக்காவது ஒரு நாள்னாவது பெண்கள் வந்து எங்களுக்கு இது சூழ்நிலையாக இருக்குது, அதனால் வந்து எங்களுக்கு இதெல்லாம் டாஸ்மார்க் ஓப்பன் பண்ணால் பரவாயில்லன்னு சொல்லி யாராவது வாதாடி இருக்கமா? அதாவது பர்சனலாக வந்து நிறைய பேர் இருக்காங்க, அது நமக்கு தேவையில்லை, அந்த பதிவுக்கு நான் வரல. அதனால் வந்து இப்போ வந்து பொம்பளைங்க தானே வீட்டில் பொழுதுனைக்கும் ஓயாமல் செஞ்சுட்டே இருக்காங்க. இப்போ எப்படி வேலைக்கு போகிறவங்க ஆண்கள் வந்து ஒரு காலையில் போகிறாங்க, மறுபடியும் சாயந்தரம் வந்தாங்கன்னா சம்பாதிக்கிற காசை கொண்டு போய் வஞ்சிக்குள்ளே போட்டுறாங்க. போட்டுட்டு வீட்டுக்கு வந்து எதுக்குமே கொடுக்குறது கிடையாது. ஏன்னா அவங்களுக்கே பார்க்க போனீங்கன்னா காசு பத்த மாட்டேங்குது. அப்புறம் இங்கே மக்களுக்கு வீட்டில் பிள்ளைங்களுக்கு கொடுக்குறது, பொண்டாட்டி கொடுக்குறது, பார்த்தீங்கன்னா வீட்டில் எல்லா வரவு செலவுமே பார்க்குறது. இப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் பொம்பளைங்க தானே காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அவங்க காடு கட்ட போய் சேர்ற வரைக்கும் அவங்க பார்த்தீங்கன்னா வேலை செஞ்சுட்டே தான் இருக்காங்க, உழைச்சிட்டே தான் இருக்காங்க. அவங்க ஒரு 4 நாளைக்கு படுத்தாங்கன்னா என்ன ஆகும் நல்லா யோசிச்சு பாருங்கள். இதே வந்து ஒரு ஆண் இல்லாத வீட்டில் வந்து ஒரு பெண்ணாக இருந்து அவள் வீட்டு வேலையும் பார்த்துக்கிறா, அவள் வேலைக்கும் போகிறா, சம்பாதிக்கவும் செய்கிறா, குடும்பத்தையும் பார்த்துக்கிறா. இந்த மாதிரி பெண்கள் வந்து நம்ம நாட்டில் இருக்க தான் செய்கிறாங்க. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் பார்க்க போனால் ஆம்பளைங்க மட்டும் எங்களுக்கு வந்து குடினே இந்த போதைப் பொருளுக்கு அடிமையாக இருக்காங்களே. ஆனால் வந்து இன்றைக்கி பெண்களுக்கு வந்து எத்தனை பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க, நான் நினைக்கிற மாதிரி யார் நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக கமெண்டில் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த குடியை வந்து தயவு செஞ்சு ஆதரிக்கவே ஆதரிக்காதீங்க. ஏன்னா அந்த குடி வந்து அந்த கொஞ்ச நேரம் போதைக்கோசரம் அவங்க குடிக்கிறாங்க. ஆனால் நாளாக என்ன ஆகும்னா அவங்க உடம்புல இருக்க உறுப்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா சீரழிஞ்சு போயிடுது. கடைசியில் அவங்கள நம்பி கல்யாணம் பண்ணவங்க, குடும்பத்தை கொண்டாந்தவங்க, பிள்ளைங்களை பெற்றவங்க, நாளைக்கு வந்து நீங்கள் தான் உலகன்னு வந்த பெண்கள் என்ன வராங்க, கடைசியில் அவங்களே தனிச்சு நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துடுது. பொம்பளைங்க வந்து எவ்வளோ தூரம் கஷ்டப்பட முடியும், என்ன பண்ண முடியும்? ஆணும் பெண்ணும் நீங்கள் கஷ்டப்படுற இடத்துலையே குடும்பம் வந்து நீங்கள் சமாளிக்க முடியல. ஆனால் வந்து இந்த குடியை நம்பி எல்லாம் பார்க்க போனால் காசை பூரா கொட்டிக்கிட்டு கடைசியில் கடனும் பிரச்சனையிலையும் நிம்மதி இல்லாமையும் பிள்ளைகளை காப்பாற்ற முடியாமையும் ஒரு நல்லது கெட்டதை வாங்கி போகிற முடியும் எவ்வளோ மக்கள் அனுபவிக்கிறாங்க. தயவு செஞ்சு மக்களே, இந்த குடிக்கு வந்து பெண்கள் தயவு செஞ்சு லேடிஸை ஆதரிக்காதீங்க. நான் நினைக்கிற மாதிரி யார் யார் நினைக்கிறீங்க கண்டிப்பாக நம்மளால் சொல்லுங்கள். இந்த வாய்ப்பு கொடுத்த மக்களுக்கு நன்றி, வணக்கம்.